Hey guys, welcome back to our channel Techwood. இந்த டாபிக்ல நம்ம VI சிம்முக்கான ஒரு நியூ APN trick தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக்கை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கம் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி APN trick வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மொபைல் செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் VI சிம்மை நீங்கள் ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக APN சொல்லுவோம். ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண APN இருக்கும். அதை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ APNவும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ரீசெட் பண்ணிக்கலாம், இல்லைனா புது APN நீங்கள் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இடத்துல நேமில் பார்த்தீங்கன்னா VI, வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். VI ஸ்பேஸ் 5G, ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். நெட்டில் என்னன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். NET நெட். VI ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APNல பார்த்தீங்கன்னா வெறும் www 3 W மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா 5G ப்ளஸ், இது வந்து ஸ்மால்லே போடலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. 5G ப்ளஸ் ஸ்பீட், SPEED ஸ்பீடு அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. 5G ப்ளஸ் ஸ்பீடுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comனு டைப் பண்ணிக்கோங்க. சர்வரில் google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். இது மூணுமே எதுவும் நம்ம டைப் பண்ண தேவையில்ல, அது நெக்ஸ்ட்டு வந்துடுங்க. MCC MNC, இது ஏரியா கோடு. எனக்கு வேறு கோடு இருக்கும், உங்களுக்கு வேறு கோடு இருக்கும். ஸோ என்னடா கோடு சேஞ்சாக இருக்கேன்ட்டு யாரும் எதுவும் சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்க கோடே இருக்கட்டும், எதையும் மாற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு அத்தன்டிகேஷன் டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஒன் PAP or CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APN டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPLன்றது APN டைப்பில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APN ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா IPv4/IPv6, அதாவது லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு APN ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பிஹேவியர் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். ஸோ இதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு LTE செலக்ட் பண்ணதுக்கப்புறம் GPRSன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. GPRS செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து IS95B அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு IS95A அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், LTE செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து GPRS செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து IS95Bன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு IS95Aன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் இந்தமாரி டிக் மார்க் இருக்கும். எனக்கு டிக் மார்க் இருக்குது, நான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண APN எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் கிரியேட் பண்ண APN செகண்ட் ஒன்னாக இருக்குது, அதாவது VI ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் நெட். நம்ம இந்த APN ஜஸ்ட் நீங்கள் ஒன்று டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எந்தமாரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ உங்களுக்கு கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.